ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிஎல் 2026ஓட ஃபஸ்ட்டு மேட்ச்சு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி vs SRH. இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி எடுத்திருக்கோன்னா, பெட்டிங்கை பேஸாக கொண்டு இந்த ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கோம். பெஸ்ட்டு பிளேயர் ஒரு 6 பேரும் எந்த டீம் ஜெயிக்கும், டாஸ் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை சொல்ல போகிறோம். இந்த மேட்ச் ஸ்கோர் 200+ ரன் வரும். பேட்ஸ்மேனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்குங்க. இந்த மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. ஆர்சிபி பெஸ்ட்டு பிளேயர்ஸ் 3 பேர் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. பிலிப் சால்ட்டு, ஆர் பட்டிதர், சுயா சர்மா, இந்த 3 பேர் தான். அடுத்து SRHயில் பார்த்தீங்கன்னா ஹச் கிளாசன், ஹச் பட்டேல், இஷான் கிஷான், இந்த 3 பேரும் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. கீ பாயிண்ட் பார்த்திங்கன்னா SRH டாப் பேட்ஸ்மேன் இம்பார்ட்டன்ட், ஆர்சிபியில் ஸ்பின்னர்ஸ் இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்து SRHயில் ஆல் பவுலர்ஸுமே இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி மேட்ச்சில் டாஸ் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டாஸ் வின் பண்ணும். மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா SRH மேட்ச் வின் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி ஆர்சிபி தான் வின் பண்ணணும்னு சொல்லி பெட்டிங் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வேளை ஆர்சிபி மேலே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh பெட் பண்ணுறாங்கன்னா, ஆர்சிபி ஜெயிச்சிச்சுன்னா பெட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் அமௌண்ட்டை டபுளாக கொடுக்குற மாதிரி வரும். அதனால் இந்த சிஸ்டத்தை ரன் பண்ணுறவங்களுக்கு லாஸ் ஆகிரும். இதே SRH மேலே கம்மியாக தான் பெட் பண்ணுவாங்க. அது மேலே ஒரு 10,000 இன்றைக்கி பெட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 20,000 ரிட்டர்ன் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ஆர்சிபி லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதே இப்போ நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஆர்சிபி ஜெயிக்க வைக்கலாம். இன்றைக்கி லாஸ் ஆகிற அந்த 1 லட்சத்தை இந்த 1 வீக்குள்ளே அந்த பெட்டிங் கம்பெனிக்காரங்க அந்த அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம ஜெயிக்கும் போது நமக்கு ரிட்டர்ன்ஸை தருவாங்க. அவங்க 1 வீக் அந்த அமௌண்ட் அவங்க கையில் வச்சுருக்காங்கன்னா அவங்க எந்த ஷேர் மார்க்கெட்டில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. இது நமக்கு தெரியாது. அதனால் கரெக்டாக பார்த்து சேஃபாக இருந்தாலும் பண்ணுங்கள். அதிகமாக கேம்லிங் விளாடாதீங்க. சேஃபாக இருங்க. இது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. தேங்க்யூ.